யாரெல்லாம் இந்த செல்வம் வேண்டுமோ இந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் முஸ்லிம்களுக்கு தான். அல்லாஹு அக்பர். சாதாரண தியாகம் அல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த தியாகம். தபூக்குடைய யுத்தம் வறுமையின் யுத்தம். அது தபூக்குடைய யுத்தம் வறுமையின் யுத்தம். அது அல்லாஹு அக்பர். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. இந்த போருக்கான தயாரிப்புக்கு யார் பங்கு இருக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உரித்தாகும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அபூபக்கர் கொடுத்தார்கள், உமர் கொடுத்தார்கள். இதுவெல்லாம் அளவில் அவர்கள் கொடுத்த தியாகத்தை யாரும் மிஞ்ச முடியாது. ஆனா அளவில் உஸ்மானை மிஞ்ச முடியாது. கொடுத்த தியாகத்தில் அபூபக்கரையும் உமரையும் மிஞ்ச முடியாது. அளவு குறைவுதான். ஆனால் அவர்கள் முழு செல்வத்தை கொடுத்தார். அபூபக்கர் சித்திக் பாதி செல்வத்தை கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் எழுந்தார்கள், என்னுடைய 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் அறிவித்தார்கள், யார் இந்த போருக்கு பங்கு கொடுக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உண்டாகும். உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், 200 ஒட்டகத்தை பங்கு வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. அந்த ஒட்டகமும் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் முஸ்லிம்களுக்கு தான். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள், 300 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கின்றேன். இப்படியே சில ரிவாயத்துகளிலே 1000 ஒட்டகம் வரை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு போருக்காக மட்டும் கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அலா உஸ்மான் மா அமில பஅத ஹாதிஹ், மா அலா உஸ்மான் மா அமில பஅத ஹாதிஹ். இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார். ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்தினார்கள், அல்லாஹும்ம இன்னி ரضيت عن உஸ்மான், உஸ்மானை நான் பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ், ஃபர்த அன், நீயும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். சாதாரண தியாகம் அல்ல. என்னுடைய வருமானத்தில் ஒரு 50 திர்ஹம் கொடுக்கிறதுக்கு என் மனசு வராது, 100 திர்ஹம் கொடுக்கிறதுக்கு மனசு வராது. உஸ்மான் இப்னு அஃபான் 1000 ஒட்டகங்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய செல்வந்தவராக இருந்தாலும் அவருடைய வீட்டை பார்த்தால் ஒரு ஏழையின் வீட்டாக தான் இருக்கும். அவருடைய உணவை பார்த்தால் ஹுப்ஸும், அந்த ரொட்டியும் அங்கே வைக்கக்கூடிய அந்த ரொட்டியோடு சேர்த்த காரியங்களும் தான் அவருடைய உணவில் இருக்கும். தன்னுடைய செல்வத்தை ஆடையில் வெளிப்படுத்தியதில்லை, செல்வத்தை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தியதில்லை. அவர் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதில் வெளிப்படுத்தினார். நம்மெல்லாம் நம்முடைய ஆடைகள்ல, நம்முடைய கார்கள்ல, நம்முடைய பங்களாக்கள்ல செல்வத்தை வெளிப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஏதோ போகும்போது அந்த பைத்துல் கைர்ல போய் 2 ரூபா 3 ரூபா போட்டுட்டு சதக்காவை நானும் செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்மளும் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் கொடுக்கிறேன் என்று.